ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா போபா டீ என்கிற பபிள் டீ தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, காய்ச்சி ஆற வச்ச மில்க்கு ஒரு டம்ளர், மரவள்ளிக்கிழங்கு மாவு, சாகு ஃப்ளவர்னு சொல்லுவாங்க அது 1 கப்பு, இன்ஸ்டன்ட் காஃபி தூள், அப்புறம் வெல்லம் 200 கிராம். இப்போது நம்ம வெல்லம் 200 கிராம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அதை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாகு காய்ச்ச வேண்டாம். வெள்ளைப்பாகை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பாதி வெள்ளைப்பாகை இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இதில் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கிங்க. வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகில் இது போல் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கட்டிகள் இல்லாமல் ஃபுல்லாக இந்த எல்லா மாவும் போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு மாவை இந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். வெள்ளத்தில் இந்த ஜவ்வரிசி மாவை பிசைஞ்சு வச்சோம்ல, அது அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டை பிடிச்சிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி மரவள்ளிக்கிழங்கு மாவில் இது போல் பிரட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 சொம்பு நான் சாஸ்பேனில் ஊற்றிருக்கேன். அதில் இப்போ நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த போபா பால்ஸு, இதெல்லாம் அதுக்குள்ளே போட போகிறேன். நல்லா கொதிச்சோன்னு போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இப்போ உருட்டி வச்ச பால்லாம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. நல்லா கொதித்து இந்த பால்ஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா மேலே வரும். அது வரைக்கும் ஒரு 20 minutes சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போபா பால்ஸ்லாம் போட்டோம்ல, நல்லா கொதித்து மேலே வந்துருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை எடுத்து வெள்ளைப்பாகில் ஊற வைக்க போகிறோம். இப்போ பாத்திரத்தில் வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம போபா பால்ஸ் நல்லா வெந்துருச்சுல்ல, அதை நல்லா வடிகட்டி இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம போபா டீ, போபா காஃபி செய்ய தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ போபா பால்ஸ்லாம் நல்லா வெள்ளைப்பாகில் ஊறி வந்திருக்கு. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றில் போபா காஃபி, ஒன்று போபா டீ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போபா காஃபிக்கு ஒரு டம்ளரில் வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு எடுத்து வெள்ளை சிரப்பை இந்த டம்ளரில் சுற்றி ஊற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு போபா டீக்கு அதே மாதிரி டம்ளர் ஃபுல்லாக வெள்ளை சிரப்பு ஊற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டம்ளரில் வெள்ளைப்பாகு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. வெள்ளைப்பாகில் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இந்த போபா பால்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து போடலாம். அதே போல் இந்த போபா டீ போடுறதுக்கு வச்சுருக்கோம்ல, அதுலேயே கொஞ்சம் போபா பால்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ போபா காஃபிக்கு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ போபா டீக்கு டிகாஷன் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். இதோட இந்த மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாலில் ஏற்கனவே கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன், அதனால் சர்க்கரை போட தேவையில்லை. டீயும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோ நம்ம போபா டீ, போபா காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம போபா காஃபி, இது நம்ம போபா டீ. போபானா
இந்த மரவள்ளிக்கிழங்குல செஞ்சோம்னா இந்த குட்டி பால்ஸு, அதுதான் போபான்னு சொல்கிறாங்க. இது போல் ஈஸியான ட்ரெண்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.